வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து டூ டேஸோட விலாக் வந்து ஒன்றா சேர்த்து போடுறேன். ஸோ பின்னாடி நாள் வந்து வேலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தேவைடா வாங்கி கொடு அப்படின்னு கேட்டு கெஞ்சி போயிட்டு வந்தேன். ஆக்சுவலி பின்னாடி நாளும் வந்து போயிட்டு வந்தேன் விஷால் மார்ட்டுக்கு கூடயே. ஆனால் அங்கே வந்து எனக்கு தேவையான வந்து கிடைக்கல. அதுக்கப்புறமா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே போயிடலாம், எங்களுக்கு தேவையானது எல்லாமே அங்கேயே கிடைச்சிடும் அப்படின்னு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப கேட்டு கேட்டு கேட்டதுக்கப்புறமா அவனே வந்து வா வந்து தொலை அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ அவனும் வந்து வேலைக்கு போயிட்டா வரதுக்கு வந்து 2-3 டேஸ் ஆகிடும், இல்லை 1 வீக் கிட்டே ஆகிடும். அதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்களுக்கே தெரியும் எனக்கும் வேலை இருக்குது, நைட் ஷிஃப்ட் எல்லாமே நான் தூக்கிட்டே இருப்பேன். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணலாம், மைண்ட் ஃப்ரீ ஆகும், அதனால தான் வந்து இது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான். ஒரு சில வாட்டி வந்து ஃபஸ்ட் எல்லாமே வந்து டெய்லி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போல்லாம் வந்து விட்டுட்டேன். ஒரு மைண்டில் ஒரு இதே இல்லை. இந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ணுறவங்களும் இருப்பீங்க. என்னையே நான் வந்து டம்மி பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா கிட்டே இருக்கிற ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு தேவையானது வந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு மெயினாக ஒரு 2-3 சைஸில் வந்து ப்ரஷ் தேவையாக இருந்துச்சு, கொஞ்சம் பிக் சைஸாக. அது வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வெளியே போய்கிட்டு இருந்தான். அங்கேயே வெளியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து வீட்டிலேயே தேவையான மசாலா எல்லாமே அரைச்சிட்டு போயிட்டா ஈஸியாக இருக்கும். அதனாலே வந்து மார்னிங் சீக்கிரமாகவே வெஜிடபிள் ஷாப்புக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா மிக்ஸி வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். என்கிட்ட வந்து புல்லட் மிக்சர் தானே இருக்குது, நார்மல் மிக்சர் ஒன்று தேவையாக இருந்துச்சு. அது வந்து ஆர்டர் போட்டு வந்துச்சு. பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் போட்டோம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துச்சு. அது வந்து தான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே. ஸோ நல்லா இருக்குது, எங்களுக்கு குட்டியாக காம்பேக்டாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து மசாலா எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா தான் ஒரு சம்பவம் ஆச்சு பாருங்கள். லைக் லிட்ரலி அவ்வளோ கோவம் வந்துச்சு, கோவம் சிரிப்பு எல்லாமே வந்துச்சு அன்றைக்கி. ட்ரிப் போகிறதுக்கு இதெல்லாம் வாங்கணும். என்னடா ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಸ್ಟವ್ ಇದು ಯಾವ ಟ್ರಿಪ್ ಹೋಗಕ್ಕೆ ಮಾಡಿದೆ ಹೇಳು. ಇದು ಟ್ರಿಪ್ಗೆ தான், ಟ್ರಿಪ್ಸಲ್ಲ ಎಲ್ಲ ಮತ್ತೆ ಕೇಳ್ಕೊಂಡು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಮಿಕ್ಸಿ ಕೊಡಿ, ಜಾರ್ ಕೊಡಿ, ಸ್ಟವ್ ಕೊಡಿ ಅಂತ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ. அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, நீ சம்டைம் மட்டும்தான். ಆ ಸಮ್ ಟೈಮೇ ನನಗೆ ಈ ಬುದ್ಧಿ ಕೊಡೋದು ಗೊತ್ತಾಯ್ತಾ. ಆ ಸಮ್ ಟೈಮ್ ಇಲ್ಲ ಅಂತ ಅಂದಿದ್ದಿದ್ರೆ ಹೋಗೇ ಇರೋದ್ರಲ್ಲಿ ಮಾಡೇ ಅಂದಿರ್ಬೇಕು. இந்த பையனை வந்து மிக்ஸி பண்ண விட்டால் எந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு பாருங்கள். எல்லாம் ஒரே வாட்டி பண்ணிடலாம் அப்படின்னு குட்டி ஜாரில் போட்டுட்டு வீடெல்லாம் செதுருச்சு அது. அதுக்கப்புறமா எனக்கு தான் வந்து அந்த வேலை. அவனோட ஷர்ட்டு போயிடுச்சு, என்னோட ஷர்ட்டுமே வந்து ஃபுல்லாக பழம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அவன் வந்து போயிட்டா எல்லாமே பண்ணி மசாலாலாம் எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் நான் தான் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து அங்கே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் வந்து ஷார்ட்லேயும் அது வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், நான் இங்கே இருக்கேன் வாங்கின மாதிரி என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதுதான். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு பாட்டில் இருந்துச்சு வீட்டில், அதை வந்து குட்டியாக பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் வாஷாக பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணேன். ஸோ எனக்கு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டுட்டேன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு, டச்சுட்டு போயிடுச்சு. குட்டியாக பண்ணல. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து இப்போ என்கிட்ட இல்லை, உடஞ்சி போயிடுச்சு. ஒரு 2 months இல்லை, கொஞ்ச நாள் இருந்துச்சு என்கிட்ட. அதுக்கப்புறமா இந்த ப்ரௌனி இருக்கா இல்லையா, அவன் வந்து போட்டு வடித்து அதுக்கப்புறமா இவர் வந்து வேறு பாட்டிலில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்படி தான் வந்து சிம்பிளாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து யஷ்வந்த்புரம் போயிருந்தோம் இல்லையா, அன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு, நெத்திலி மீன். அதை வந்து போட்டு குழம்பு வச்சுட்டேன். ஏன்னா வந்து அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவான், எனக்கு மட்டும் தானே இல்லை. ஸோ கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பெரிய மீன் இருந்துச்சு, அதையும் வந்து ஒரு ஒன்று மட்டும்தான் வந்து ஃப்ரை பண்ணேன். வந்து நைட் ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படி 2 மேரினேட் பண்ணேன். ஒன்று வந்து நான் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நைட் போட்டு கொடுத்தேன். அவன் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு ரசித்து சாப்பிட்டான் பாருங்கள். எங்கிட்ட ಫಸ್ಟ್ ಇವಕ್ಕೆ ಹಾಕು, ತಿನ್ನಬಿಡಲ್ಲ, ಏನಿಲ್ಲ ஆக்சுவலாக சிக்கன் நிம்மதி அப்பா பொண்ணு சண்டை எப்போவுமே இருக்கிறது தான். அதுக்கப்புறமா இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்மளை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய் யூடிஸ்.